கட்சி கரவேட்டி கூட ஓபிஎஸ்ஆல கட்ட முடியல. அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பா சார்? மட்டும்தான். யாரை கேட்டு இவர் போய் மெரினால உட்கார்ந்தாரு? ஆடிட்டர் குருமூர்த்தி. குருமூர்த்தியை கேட்டு உட்கார்ந்தாரு. குருமூர்த்தி யாருடைய இன்ஸ்டிகேஷன்ல குருமூர்த்தி இவர்கிட்ட பேசினாரு? பிஜேபி. அப்புறம் யாருடைய அட்வைஸ்ல இவர் சசிகலாவுக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை பேசினார். அதன் பிறகு சின்னம்மா என்று அவர்களையே ஏன் அழைத்தார்? இப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யாரு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முதல்ல ஆரம்பிச்சது? ஓபிஎஸ் தானே, வேற யாருமே ஆரம்பிக்கலையே. இவர் அந்த ரிபிலியன் பண்ணாம இருந்தா கட்சி ஒற்றுமையா இருந்திருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இவர் பண்ண ஆரம்பித்த பிறகுதான் அந்த கட்சி பல பிரச்சனைகளை 2022, 24 வரை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? யாருடைய பேச்சை கேட்டு நீங்க எல்லா விஷயங்களும் பண்ணீங்க? ஒரு அரசியல் தலைவரை எதிர்க்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீங்க எதிர்க்குங்க. அப்ப கூட நான் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் அந்த அசர்ஷனோ இல்லை அந்த பொலிட்டிக்கல் அக்யூமன் ஏடிஎம்கேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. 2017 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இவர் அந்த தியானம் பண்ணிட்டு அம்மாவோட ஆத்மாவோட பேசினேன் அப்படின்னு ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயத்தை பேசிட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. திரு மைத்ரேயன் போன்றவர்கள் இவரோடு சேர்ந்து நாங்க எல்லாம் சசிகலாவுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சூழ்நிலைக்கிறார்கள், எல்லாம் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா எவ்வளவு எம்எல்ஏ இவர்கிட்ட வந்தாங்க? 11 பேர் தான் வந்திருந்தாங்க. 11 பேர். அப்போ ஓபிஎஸ் அப்போ தனி மனிதர் கிடையாது. ஓபிஎஸ்க்கு பின்னால குருமூர்த்தி இருந்தாரு, குருமூர்த்திக்கு பின்னால பிஜேபி இருந்தது. பிஜேபி சொல்றத கேட்கறதுக்கு இங்க இருந்த கவர்னர் வித்யாசாகர் ராவ் இருந்தாரு. கவர்னர் சப்போர்ட், பிஜேபி சப்போர்ட், குருமூர்த்தி அவர்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே தெரியும் ஓபிஎஸ் பின்னால பாஜக இருக்குன்னு. ஆனா யாருமே அவர் பக்கம் போறதுக்கு விரும்பாதது காரணம் இவரை நம்ப முடியாது, இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர்களால் செல்ல முடியவில்லை. அப்போ பிஜேபியோட அவ்வளவு பெரிய பேக்கிங் இருந்தப்பவே யாரும் அவரை பொலிட்டிக்கலா அவரை ஒரு பெரிய ஒரு அசர்ட்டிவ் பர்சனா யாருமே பார்க்கல.